deliberate on the codes for public servants as prescribed by the second administrative reforms commission. ஸோ இவங்க எங்க வந்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் தூக்கி போட்டாங்க. ஜென்ரலா கொஸ்டின் இல்ல, உங்களுக்கு செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து பப்ளிக் சர்வன்ட்ஸுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து டெலிபரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கலந்தாய்க பிரிஸ்கிரைப் என்ன பண்ணிருக்காங்க வேணும். ஓகே, ஆமா, சோ அவங்க என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, கோட்ஸ் என்னென்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. So codes for public servants prescribed by second ARC. Okay. அதான் சரி, அத வந்து டெலிபரேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே சரி. இப்போ அகைன் நம்ம என்ன செகண்ட் ARCனா படிச்சுக்க மாட்டோம், என்ன பண்ணிருப்போம். இதுதானே பிரச்சனை. எப்படி திருக்குறள்ல எப்படி செங்கோன்மை நம்ம படிக்கலையோ செகண்ட் ARC நம்ம படிச்சுக்க மாட்டோம். அப்ப நான் வந்து என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. சரி, நம்ம இப்ப படிக்கலன்னு வச்சுக்கோ. செகண்ட் ARCன்றது என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்டா இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு சில பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. பிரிஸ்கிரிப்ஷன்னா என்ன, இதெல்லாம் செய்யுங்க, ஓகே, எத்திக்கலா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க. ஸோ கோட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் பிரிஸ்கிரைப்டு அப்படின்றாங்க. அப்போ என்னென்ன கோடு பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இப்ப நம்ம ஜென்ரலா யோசிச்சு பார்த்தா என்னென்ன கோட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லியிருப்பாங்களா, கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லியிருப்பாங்களா, கோட் ஃபார் ப்ரொஃபஷன் சொல்லியிருப்பாங்களா, ப்ரொஃபஷனல் கோடு சொல்லியிருப்பாங்களா, எப்படி ஒரு அந்த ப்ரொஃபஷன்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, கோட்ஸ் ஃபார் இன்டெகிரிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா. அதே போல நம்ம முன்னாடி அரசு அதிகாரிகளுக்கு என்ன வேணும்னு சொன்னோம், அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு சொன்னாங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டிக்கான கோடு சொல்லியிருப்பாங்களா, டிரான்ஸ்பரன்சிக்கான கோட்ஸ் சொல்லியிருப்பாங்களா. இந்த 5 கோடு போதுமா உங்களுக்கு? அவ்வளவுதானே, முடிஞ்சதா? இப்ப கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, எத்திக்கலா என்னென்ன வேல்யூ எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம ஏற்கனவே பேசினது இருக்கு, சரியா? சோ கோட் ஆஃப் கண்டக்ட்ல என்ன பண்ணுவாங்க, கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல என்ன பண்ண போறாங்க, கோட் ஆஃப் ப்ரொஃபஷன்ல என்ன பண்ண போறாங்க, கோட்ஸ் ஃபார் இன்டெகிரிட்டி எப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரொஃபஷனலிசம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அக்கௌண்டபிலிட்டி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்பரன்சி எப்படி நான் கொண்டு வரது அப்படின்னு, நான் எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய டைலமா இருக்கும். இப்போ நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணுமா இல்ல சில இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணுமா? ஏன்னா அரசு அதிகாரி ரெண்டுமே பண்ணணும். சில விஷயங்களை கான்ஃபிடென்டா வச்சுக்கணும், சில விஷயங்களை டிரான்ஸ்பரண்டா சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி லெவலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நான் அரசு அதிகாரியா இருக்கும் போதே சில விஷயங்களை பப்ளிக்கு சொல்லலாம். சில விஷயங்கள் நான் அரசு அதிகாரத்துல இருக்கும் போது சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் சொல்லலாம். சில விஷயங்கள் நான் அரசு அதிகாரியா இருக்கும்போது சொல்லக்கூடாது, அதுக்கப்புறமா அதை பத்தி ஸ்லைட்டா சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லலாம், முழுசா சொல்லக்கூடாது. ரிட்டையர்ட் ஆகும்போது சில விஷயங்கள் ரிட்டையர்ட் ஆனாலும் சொல்லவே கூடாது. கரெக்டா? இப்படிதானே இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு கோடு கொடுக்கணும்ல, எந்த விஷயத்த நான் எப்படி பார்க்கணும், எப்ப அதை சொல்லலாம் எப்ப சொல்லக்கூடாது, கோடு இருக்கணும்ல. அவ்வளவுதானே. இதுக்கே செகண்ட் ARC படிச்சுதான் எழுதணும்னு இல்லை, புரிதல் இருந்தா போதும். அடிப்படை விஷயம் என்னன்னா நம்ம புரிதல் கிடையாது. செகண்ட் ARCனா படிச்சாதான் வரும். நமக்கு அடிப்படையில எத்திக்ஸோட பேஸ் வந்து நம்ம தெரியணும், படிச்சிருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நான் ஆன்சர் எப்படி டிரைவ் பண்றேன், எனக்கு ஒரு அரசு அதிகாரினா என்ன பண்ணணும்ன்றது தெரியும், வேல்யூஸ். அப்போ அந்த அரசு அதிகாரிக்கான வேலையை ஒருத்தர் ரிஃபார்ம் பண்றாங்க. எந்த இடத்துல ரிஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு 10 ஏரியாக்குள்ள தானே ரிஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 10 ஏரியாக்குள்ள தானே ரிஃபார்ம் பண்ண முடியும். அதுல ஒரு 5 ஏரியா எழுதுங்க. ஓகே. சோ இன் ஜெனரல் நமக்கு வந்து ஒரு கண்டிப்பா இருக்கும் பேஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால இந்த क्वेश्चंस இந்த மாதிரி வர்ற क्वेश्चंस நினைச்சுக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எத்திக்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆர் இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதுல எந்த இடத்துல யாருக்கு என்ன இருக்கு, எந்த வேல்யூஸ் அப்ளை ஆகுது. அதாவது எத்திக்ஸ் வந்து யாருக்கு எந்த இடத்துல எப்படி அப்ளை ஆகுது, அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க மினிமம் ஆன்சரை கேரண்டிடா எழுத முடியும். இந்த மாதிரி क्वेश्चंस நான் ஏன் தொடர்ந்து உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு எல்லாம் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகவே முடியாது. முடியாது. குறளோட 55,000 ஏஆர்சியோட எந்த ரெக்கமெண்டேஷன் அதான் சொல்றோம், நம்மளால என்டையரா ப்ரிப்பேர் ஆயிட்டு போக முடியாது. சோ நம்ம அந்த டைம்ல நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகி அதை எழுதணுங்கிறது தான்
அந்த மைண்ட் correct. செட்டுக்கான அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான கொஸ்டினா தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் இதை வந்து வைக்கிறேன். ஸோ உங்களால டைரக்டாவும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆனா நான் ம், கேட்கறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுக்கு ஒருத்தர் வந்து நேரடியா எக்ஸாம்ல பார்க்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணும். ம். ஸோ அதுக்கு சரி, நல்லாவே இப்போ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஆமா நீங்க ஒரு டிஷ் கேக்குறீங்க, அதுக்கான பேசிக் இன்கிரியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு வைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த இன்கிரியன்ஸ் அதுக்கேத்தாப்புல கூட்டு குறைச்சு ஒரு கொடுக்குறாங்க. கரெக்டா? சிம்பிள். இப்போ நீங்க திடீர்னு ரசம் கேட்பீங்க, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் வச்சிருப்பாங்க. சாம்பார் கேட்குறீங்க, அதே இன்கிரீடியன்ஸ் தான் கொஞ்சம் மாத்தி செய்வாங்க. புளிக்குழம்பு கேட்பீங்க, அதே மாதிரி தான் ஒரு இன்கிரீடியன் மாத்தி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒன்னொன்னா எப்படி வைக்கிறதுன்றதை விட அதுக்கான இன்கிரீடியன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ நான் அதை சமைச்சு கொடுக்க முடியும். அதே போல தான் ஆன்சர் ரைட்டிங். பேசிக்கா ஒரு சப்ஜெக்ட்னா இந்த கூறுகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம சொல்றோம். வாட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ்? நம்ம ஏன் படிக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் சொல்றோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இன்கிரீடியன்ஸ் மாதிரி. அந்த இன்கிரீடியன்ஸோட அளவு மாறும். அது உங்க புரிதலுக்கு ஏத்தாப்புல மாறும். ஆனா எந்த ஆன்சர் கேட்டாலும் பதட்டப்படாம உங்களால செய்ய முடியும். நீங்க எக்ஸாக்டா ரசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரசம் மாதிரியாவது கொடுக்கணும்ல. நம்ம பிரச்சனை வந்து சாப்பிடணும். சாம்பாரை கொடுத்துட்டு அப்படியே ரசம்னு சாப்பிடணும். சொல்லிடக்கூடாதுல்ல. சிம்பிள். அதுதான் முக்கியம். So So we have to அதுதான் serve something ஆமா. அப்படிங்கிறதா மேட்டர். அது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா சில விஷயங்கள் அந்த ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணும்போது சில டெக்னிக்ஸை பயன்படுத்தும் போது அது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டின்ஜென்சியை அட்ரஸ் பண்ண முடியும். பதற்றப்படாம எழுத முடியும். தட் இஸ் த கோர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உங்கள்கிட்ட இருந்து நான் தொடர்ந்து வெளியே கொண்டு வர கேட்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கில் செட்டும் அந்த எக்ஸாமினேஷனோட மைண்ட் செட்டும் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து அதுதான் முக்கியம். இன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஸோ அதுதான் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம்.